வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முட்டையை யூஸ் பண்ணி நம்ம வந்து சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்காங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம மயோனைஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த மஞ்சக்கரு வந்து நம்ம சேர்க்க வேணாம். அதை எடுத்துகிட்டு அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த வெள்ளையை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மஞ்சக்கரு நம்ம சேர்த்து பண்ணால் ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் வந்து மஞ்சக்கருவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணுறோன்னா, நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு பூண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பூண்டாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன பூண்டாக இருந்தால் 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு தர போகிறது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மேக்ஸிமம் 1 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினால இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. மசாலாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதனால் காஷ்மீரி சில்லி சேர்க்குறோம். நீங்கள் காஷ்மீரி மிளகா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடரே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 2 சைஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் பச்சை வாசனை போய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த மாதிரி லெவலுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று அரைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளை பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு சுற்று அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதோட பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி நம்ம வதக்கணும் பார்த்திங்களா, அதுலேயே தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு கடுகும் உளுந்தும் சேர்த்து கொஞ்சம் வெடிப்பற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அருமையான ஒரு சட்னி, முட்டை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.